மதிமயக்கி பொடி பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். ஒருத்தர் மேல தூவுனா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லப்படுற ஒரு பழைய காலத்து தமிழ் பொடிய பத்தி தான் பேசுறாங்க. சரி, முதல்ல இந்த மதிமயக்கி பொடினா என்னன்னு பாப்போம். இது ஒருத்தங்க மேல லேசா தூவிட்டா போதும், அவங்க சுயநினைவை இழந்து யார் தூவுனாங்களோ அவங்க சொல்றத கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது பலவிதமான வசிய பொடின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு வகை. அடுத்து இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தா, சில மூலிகைகள், பேய் தும்பட்டி இலை, அண்டங்காக்கையோட காஞ்ச தலை, அப்புறம் சில வண்டுகள், பச்சோந்தி தலைன்னு சில வினோதமான பொருட்கள் தேவைப்படுதாம். இதெல்லாம் தனித்தனியா சேகரிச்சு நிழல்ல காய வச்சு பவுடர் ஆக்கி கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றாங்க. கடைசியா இதை எப்படி யூஸ் பண்றது, மந்திரம், அப்புறம் இதுக்கு முறிவு இருக்கான்னு பார்க்கலாம். சிவன் கோவில்ல வடக்கு பக்கம் உட்கார்ந்து இந்த பொடிகளெல்லாம் ஒன்னா கலக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை குறிப்பிட்ட தடவை சொல்லணுமா. எல்லாரும் என் வசமாகணுங்கிற மாதிரி அதோட அர்த்தம். யூஸ் பண்ணணும்னா யாருக்கு செய்யணுமோ அவங்க தலையில லேசா தூவிட்டு பேசினா கட்டுப்படுவாங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது. ஆனா இதுக்கு முறிவு ரொம்ப சிம்பிள். பாதிக்கப்பட்டவரை குளிக்க வச்சுட்டா போதும், அந்த எஃபெக்ட் போயிடும்னு சொல்றாங்க. முக்கியமா இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், தப்பா செஞ்சா அழிவு நிச்சயம்னு எச்சரிக்கிறாங்க.